அப்புறம் நான் திரும்ப கேட்டேன், ஆனா எந்த தொகுதின்னு அப்படின்னு. வட சென்னைன்னாரு. சுத்தம் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு சென்னைக்கே போகவே, அதாவது லாங் டிராவலே எனக்கு பண்ண பிடிக்காது பெருசா. அப்படியே போனாலும் அது சீக்கிரம் அடாப்ட் ஆகாது. நமக்கு தெரியாத ஏரியா வேற. நீங்க இங்கன்னா ஒரு 900 கிராமத்துக்கு பயணிச்சிருக்கீங்க. அங்கேயும் பயணிச்சிருக்கேன். ஏன் அதே வட சென்னையில ஆமா 800 அனல் மின் நிலையம், அங்க இருக்கக்கூடிய ஒரு 2-3 பிரச்சனை, இந்த துறைமுக விரிவாக்க திட்டம், இதுக்கெல்லாமே வந்து நான் 800ல வந்து நின்னதெல்லாம் பெரிய விஷயம். அந்த செவத்தை ஒரு பக்கம் ஒரு ஜேசிபி வச்சு உடைச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, நாங்க தான் இருந்தோம். அது ஜஸ்ட் மிஸ். அது எங்க மீது பெரிய அளவுல பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க கோஸ்ட்ல இருக்கிற எல்லா அந்தந்த மாவட்டத்துல செயல்படுகிற என்ஜிஓவோடு நாங்க டைப்ல இருப்போம். எங்க கடலோர செயல்பாட்டு கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு, அது எல்லா மாவட்டத்திலயும் லிங்க் இருக்கும். அவங்க மூலமா தான் உள்ளூர் அளவுல நாங்க இறங்குவோம். அப்படி நான் வந்து 2 கருத்து கேட்பு கூட்டத்துக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், துறைமுக விரிவாக்க திட்டம், இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இது எல்லா இதுக்கும் வந்திருக்கேன். போராட்டத்துக்கும் வந்திருக்கேன். வடசென்னைன்னு சொல்றாங்க, வடசென்னைன்னு சொல்றாங்க. பட் அந்த ஊர்ல எனக்கு ஒரு சில பகுதிகளை தெரியும். போயிட்டு அந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு, கலெக்டருக்கு எனக்கு அங்கேயே சண்டை வந்து, அவங்க வெளியேறினாதான் அந்த கூட்டமே நடக்கும்ட்டார். அந்த மாதிரி வேலை செஞ்சோம். அதனால ஊர்கள் பரிச்சயம் எனக்கு. நம்ம காசிமேடு துறைமுகம்லாம் தெரியும். ஆனா நம்ம இது வரைக்கும் போய் பழகல ரொம்ப அப்படிங்கிற பயம் மட்டும் இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட கேட்டானே, வட சென்னையில் எப்படின்னா நான் போய் நிற்க முடியும்னு. அவர் சொன்னார், இந்த மாதிரி வேற தொகுதியிலேருந்து வேற ஆட்கள் நிற்கலையா, அம்மையார் ஜெயலலிதா போய் பர்கூர்ல நின்று ஜெயிக்கலையா அப்படின்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அவர் கரெக்டா பாயிண்ட் எல்லாம் பேசினவாருன்ட்டு. அப்புறம் நான் வந்து இவர்கிட்ட எங்க முழுக்க காரணம் எங்க வீட்டுக்காரு, அவருடைய மச்சான், 2 பேர் தான். அவங்க பேசி ஒரு நல்ல வாய்ப்பு, நீ எவ்வளவு நாளைக்கு கத்திட்டே இருப்ப, அந்த மக்களுக்கு நீயே செய்யற ஒரு வாய்ப்பு இருக்குமே. நான் ஐஏஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதும் அப்படிதான். ஒரு முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்க வந்த ஒரு அம்மாவை வந்து விரட்டி அடிச்சதை பார்க்கவும் தான் எனக்கு வெறி வந்தது. இந்த கையெழுத்தை நம்ம போட்டா என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க வீட்டுக்காரர் சொன்னார், ஐஏஎஸ் அதிகாரியவே கேள்வி கேட்கணும்னா அரசியல்வாதியால முடியும், நீ வந்து அதிகாரத்தை எடுத்து கேள்விதான் கேட்டுட்டு இருப்பியா, அந்த அதிகாரத்துல உட்கார மாட்டியா. இதேதான் சீமானனும் கேட்டார். ஒரு மக்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பேசுறீங்க, வாய்ப்பு கொடுத்தா வரமாட்டேன்றீங்க, இப்ப இந்த பூனைக்கு யாருதான் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அது எனக்கு கன்வின்ஸ்டா இருந்தது. அதனாலதான் நான் அதுக்கு ஓகே சொன்னேன். அது ரொம்ப எந்த கட்சி எதுவுமே நீங்க யோசிக்கல. ஏன்னா ஒரு நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அரசியலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தா இதெல்லாம் யோசிச்சிருந்திருப்பேன். அப்ப இதெல்லாம் தான் நம்ம எனக்கு வந்து சரின்னு பட்டுச்சு. இன்னொரு கட்சியுடைய சிந்தனை கூட அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு இல்ல. ஓகே.